அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம். ஹஜ் பெருநாள் நெருங்கிடுச்சு, வேலையும் கூடிடுச்சு. இனி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க இல்லையா? அன்பான உறவுகளே, காலையிலே உங்களுக்கு நான் ஒரு நியூஸ் போட்டிருந்தேன். என்னோடய நியூஸை காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு எப்படியுமே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோ இந்த பெட்டியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன், பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சால்மி கஸ்டம்ஸ் புதிய ஒரு எலக்ட்ரானியல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேனிங், அதாவது எவ்வளவு பெரிய ஒரு லோடை கூட உள்ள ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய ஸ்கேனிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு காலையில் தான் ஒரு செய்தி போட்டிருந்தேன். எங்கள் சால்மி. அதே போல் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. அல் சால்மி, இங்கே பாருங்கள், சால்மியில் இந்த ஸ்கேனிங் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் இன்னைக்கு காலையில் தான் இந்த செய்தி உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி அடுத்த செய்தி வெளியாகுது. அதே சால்மி போர்டரில் நான் வீடியோஸ் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பால்மா, எண்ணெய், அதே போல் அரிசி மூடை, இப்படி நிறைய பொருட்கள் மாட்டியிருக்குது. அரிசி மூடை, தொம்மின் அரிசி மூடை, பால்மா, அதே போல் அந்த வெள்ளை கலரில் இருக்குமே மைதா மாவா, கோதுமை, அதே போல் எண்ணெய் கலன் நிறைய மாட்டியிருக்குது. இது எல்லாமே நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணினேன். attempt to smuggle large quantities of food stuff through Salmi border crossing and hands them over the Ministry of Commerce and Industry. வணிக வர்த்தக அமைச்சத்துக்கு இதை பாரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் இதை கொஞ்சம் ஓவராக மக்களை பயங்காட்டுற மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளோ பயப்பட தேவையில்ல மக்களே. நீங்கள் போடக்கூடிய குவான்டிட்டி நான் அன்னையிலேருந்தே நான் சொல்லிட்டேன், கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. 10 டின் மாவு, 20 டின் மாவு, 50 டின் மாவு போட்டிங்கன்னா நிச்சயமாக பிடிப்பாங்க தான். 5 டின் மாவு போட்டவங்கள பிடிக்கலை, 6 டின் மாவு போட்டவங்கள பிடிக்கலை. ஆனால் 50 டின் 60 டின் போட்டால் பிடிப்பாங்க தான். ஒரு மூடை அரிசி, 2 மூடை அரிசி போட்டவங்கள பிடிக்கலை. அதே 10 மூடை 20-30 மூடை போட்டால் பிடிப்பாங்க தான். நீங்கள் உங்களுடைய பொருட்களை கார்கோவில் போட போகிறீங்கன்னா அதை கேட்டு கார்கோக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இத்தனை பொருள் என்னென்ன இருக்குது, இவ்வளவும் கணக்கெடுத்து வச்சுருக்கிறேன், போடலாமா போட முடியாதா கேட்டுட்டு போடுங்க. இவ்வளோ பொருள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலே கார்கோக்கும் லேசாக இருக்கும் உங்களோட பொருட்களை நாட்டுக்கு அனுப்புறதுக்கு. அதே மாதிரி பொருட்கள் திருடு போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு குறைவு, ஏன்னா உங்கள்ட்ட பொருள்களுடைய லிஸ்ட் இருந்துச்சுன்னா. சிந்திச்சு செயல்படுங்க. வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள்.